மாதவஹ அப்படின்ற பெயர்ல இருக்கும். ரொம்ப அழகான பெயர், பகவானுக்கு உண்டான ஒரு பெயர் மாதவஹ அப்படின்னு பேர். ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியினுடைய நாதனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு மாதவஹ அப்படின்னு சொல்றார். மாதவஹ அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்னுடைய லக்ஷ்மி, தன்னுடைய சக்தியிடமிருந்து தான் என்றும் பிரியாம இருக்கிறதுனால அவனுக்கு பேரு மாதவகன். அகல இல்லேன் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வாள் சொல்ற மாதிரி என்ன பண்றது கிடையாது. லக்ஷ்மி என்னைக்கும் பகவானை விட்டு பிரியறதே கிடையாது அப்படின்ற சொல்றதுனால மாதவஹ அப்படின்ற பேரு. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷ தேவ்யா காருண்ய ரூபய ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிஜ கீயத்தே அப்படின்னு சொல்றாங்க. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? லக்ஷ்மியா சக ரிஷிகேஷ அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மியோட சேர்ந்து என்ன பண்றார்? நம்மளை பாதுகாக்கிறேன்னு சொல்றார். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷ தேவ்யா காருண்ய ரூபய. லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்கும் போதுதான் பகவானுக்கு என்ன ஒரு குணம் வருது அப்படின்னா கருணை அப்படின்ற குணம் வருதான். பகவான் லக்ஷ்மி மட்டும் இல்லைன்னா பகவானுக்கு கருணை அப்படின்ற குணம் இருக்காதான், கோவப்பட ஆரம்பிச்சிருவார். அதனால சொல்றாரு ரக்ஷக சர்வ சித்தாந்தே, நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னா, அதாவது நமக்கு ஸ்ரீமதி ராதாராயனுடைய கருணை இல்லைன்னா நாம் கிருஷ்ணரை அணுகவே முடியாது அப்படின்றதுனால இங்க மாதவஹ அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இது லவணதரம் அப்படின்னு சொல்றாங்க. லவணம் அப்படின்னா என்னது நம்மளுக்கு தெரியும். லவணம் அப்படின்னா உப்பு. உப்புனுடைய தன்மை என்ன தெரியுமா ஆகும்? நீங்க தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி முழுவதும் கரைஞ்சு போய் என்ன ஆயிடும்? மொத்த தண்ணியும் உப்பா மாறி போயிடும். அது போல லாவண்யம் அப்படின்னு பேர் இருக்கு பகவானுக்கு. லாவண்யன் அப்படின்னு இருக்கு. லாவண்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எவனொருவனுடைய உடல் முழுவதும் அந்த அழகானது பரவி ஈக்குவலா பரவி இருக்கோ அதுக்கு பேரு லாவண்யம் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒரு சிலர் அழகா இருக்கலாம். அழகு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? உடனே அவங்களை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். அழகா தான் இருக்காரு, பட் கண்ணு தான் கொஞ்சம் சரியில்லை. அவர் அழகா தான் இருக்காரு, கொஞ்சம் கை தான் கொஞ்சம் இப்படி இருக்கு. அழகா தான் இருப்பாரு, கொஞ்சம் கால் விரல் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும். இப்படி அழகானது எல்லா இடத்துலயும் என்ன ஆகாது? ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் இருக்காது. பட் பகவானுடைய சரீரம் திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னா, பாதாதி கேஷம் எப்படி இருக்குமா? எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி ரொம்ப அழகு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி இருக்குமா? எப்படி உப்பானது தண்ணி முழுவதும் பரவி இருக்கோ அது போல பரவி இருப்பாராம். நீங்க தண்ணியில எந்த தண்ணி எடுத்து கீழே அடி தண்ணியா இருந்தாலும் சரி, மேல் தண்ணியா இருந்தாலும் சரி, எதை குடிச்சாலும் உப்பு தான் கரிக்கும். அது போல பகவானுக்கு எது அழகு அப்படின்னு கேட்கும் பொழுது, பகவானை நீங்க எங்க தொட்டாலும் அங்க லக்ஷ்மி தான் தெரியுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் தான் தெரியுமா. சோ அப்படி லக்ஷ்மி ஆனவள் பகவானுடைய திருமேனி முழுவதும் பரவி அடர்ந்து இருக்கிறதுனால அவருக்கு பேரு மாதவஹ அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. பகவான் என்ன பண்ணாருன்னா 10ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கிறான், பகவானே நான் உன்னுடைய சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். சொன்னவன் என்ன பண்ணா? கிருஷ்ணர் கடகடன்னு ஆரம்பிச்சிட்டார், விபூதி யோகத்தை ஆரம்பிச்சிட்டார். நான் இதுவா இருக்கேன், அதுவா இருக்கேன், நான் இதுல இதுவா இருக்கேன், அதுல அதுவா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்னா பேசிட்டு போறார். லிஸ்ட் பெருசாயிட்டே இருந்துச்சா அதை ஒரு கிருஷ்ணன் நிறுத்திட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? எல்லாமே என்னுடைய சக்திக்கு அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். என்னுடைய சக்திக்கு எல்லாமே அடக்கம். இங்க சக்தின்றது யாரு? லக்ஷ்மி. சோ பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாமே என்னுடைய சக்தி அடக்கம், அந்த சக்தி எனக்கு அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். சோ பகவான் மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லாம, எல்லாமே என்னோட லக்ஷ்மிக்கு சொந்தமானது, அந்த லக்ஷ்மி எனக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணார்? டெஃபினேஷனை முடிச்சிட்டார். ஸோ இப்படியாக பகவானுடைய சக்தியாக, பகவானுடைய எல்லாமாக இருக்கிறதுனால தான் அவளுக்கு பேரு மாதவக. பகவானுக்கு பெருமை அப்படிங்கிறது லக்ஷ்மியோட சேர்ந்து இருந்தா மட்டும்தான். லக்ஷ்மி இல்லை அப்படின்னா அவனுக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஸ்ரீயப்பத்தின்னு சொல்றோம். வெறும் பதி அப்படிங்கிறது கிடையாது, ஸ்ரீயப்பதி அப்படிங்கிறது அவனுக்கு பெருமை அப்படின்னு சொல்றோம். அதே போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, லக்ஷ்மியை முன்னிறுத்து கொண்டுதான் நம்முடைய குற்றங்களை நீக்கிட்டு நமக்கு எல்லா விதமான நன்மையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அதற்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து சொல்றார். இங்க குகனுடைய உதாரணத்தை எடுத்து சொல்றார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணுடைய உதாரணத்தை எடுத்து சொல்றார். அதுக்கப்புறம் பரத மகாராஜன் உதாரணத்தை எடுத்து சொல்றார். சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். சீதை பக்கத்துல இருந்திருக்காங்க, ராமர் பக்கத்துல இருந்திருக்காங்க. ராமருடைய கருணையானது சீதையினால இவங்களுக்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா சுக்ரீவனா இருந்தாலும் சரி, விபீஷன், இவங்க 2 பேருக்கு என்ன கிடையாது? சீதையை பார்த்ததே கிடையாது. ஆனா இவங்க 2 பேருக்கு எப்படி ராமருடைய கருணை கிடைச்சது அப்படின்னு கேட்கும் போது, சுக்ரீவனுடைய ஊர்ல அவன் தங்கிட்டு இருக்கும் போது தொப்புன்னு மேல ஒரு மூட்டை விழுந்துச்சான். 2ஆம் மூட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய நகல்லாம் இருந்துதான்.
சரி யாரதோ நகை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பா வச்சிருந்தானே. ராமர் வரும் பொழுது அந்த மூட்டையை பிரிச்சு காட்டுறான். இது சீதையினுடைய நகையா பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். சோ அந்த இடத்துல சொல்றாரு, இங்க என்ன ஆனது அப்படின்னா சீதையினுடைய கருணை அந்த நகை மூலியமா அவங்களுக்கு கிடைச்சிருச்சான். அதே போல விபீஷணன் என்ன பண்றான் அப்படின்னா சரணாகதி பண்றதுக்கு மேல கிளம்பிட்டான். கிளம்பும்போது அவங்க அவங்க பொண்ணு திருச்சடை அப்படின்ற பொண்ணு சொல்றா, எங்க அப்பா தான் விபீஷணன். ராவணன் என்ன பண்ணிட்டான், அடிச்சு துரத்திட்டான். இப்ப எங்க போறாரு உங்க 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 அப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சீத்தை கேக்குறாங்க. ராமர் கிட்ட போறாரு. ராமர் கிட்ட சரணாகதி பண்றதுக்காக போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே சீத்தை எங்க இருந்து நினைக்கிறாள, நான் பக்கத்துல இருந்தாவது நல்ல நல்ல அட்வைஸ் சொல்லி என்ன பண்ணுவேன், விபீஷண சேர்த்துக்க சொல்லுவேன். நானும் பக்கத்துல இல்ல, ராமர் சேர்த்து பாரோ இல்லையோ தெரியலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, இங்க இருந்தே அவ கட்டாட்சம் கொடுத்துட்டாலும், இங்க இருந்து கருணையை கொடுத்துட்டாலும், போன உடனே என்ன பண்ண ராமர் சேர்த்துக்கிட்டாராம். சோ இப்படி பகவானுடைய கருணையை பெறணும் அப்படின்னா நம்மளுக்கு லக்ஷ்மி அதாவது ராதையினுடைய கருணை இல்லாம பகவானுடைய கருணை நம்ம பெறவே முடியாது அப்படின்றத விஷயம். உலகத்துல எத்தனை ஈஸ்வரர்கள்லாம் இருக்காங்க. சேஷ, சுரேஷ, வாகேஷ, கிருஹேஷ, குஹேஷ, கணேஷ இல்லையா, இப்படி நிறைய ஈஸ்வர்கள்லாம் இருக்காங்க. ஆனா இந்த எல்லா ஈஸ்வர்களும் யார தெரியுமா யோசிச்சுட்டு இருக்காங்க, ரமேஷ. ரமேஷ் அப்படின்னா என்ன, ரமேஷ ரம ஈஷ, ரம அப்படின்னா லக்ஷ்மி. லக்ஷ்மியினுடைய நாதனை பார்ப்பதற்கு இத்தனை ஈஸ்வரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனை ஈஸ்வரங்கள் காப்பதற்கு காரணம் என்ன, ஏன்னா அவர் ரமாவுடைய ஈசனா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படியாக மாதவக அப்படின்ற பேருக்கு மறுபடியும் அர்த்தம் சொல்றாரு. வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு பெருமை எப்படி தெரியுமா சொல்லப்படுது, ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மி பத்னியோ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியினுடைய பதிதான் புருஷோத்தமன் அப்படின்னு என்ன பண்ணுது வேதமும் சொல்லுது. சோ பகவானுடைய பேரை நேரடியா சொல்லாம பகவானுக்கு பெருமை என்ன அப்படின்னா லக்ஷ்மியினுடைய நாதன் அப்படிங்கறதான் பெருமை அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண சொல்றாரு. இப்படி அர்த்தங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு மாதவ அப்படின்னா இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, மது வித்யா அப்படின்னு ஒரு வித்யை இருக்கா. உபனிஷத்துக்கள்ல 32 விதமான வித்தியைகள் இருக்கு. உபனிஷத் படிச்சோம் அப்படின்னா இந்த 32 வித்தியைகளை சொல்லி கொடுப்பாங்களாம். அதுல ஒரு வித்யை அப்படிங்கிறது மது வித்யை அப்படின்ற ஒரு வித்யை. அந்த மது வித்யை அப்படின்ற வித்தையினால அடையப்படக்கூடியவன் மாதவன் அப்படின்னு அர்த்தமா. சோ மது வித்தியை தெரிஞ்சா மாதவனை அடைய முடியும், அதனால அவனுக்கு பேரு மாதவன். மது வித்யா அவபோதனாத் தாவத்வாத் ஸ்ரீயோனிஷம் மௌன்யாத் தியான்யாச்ச யோகாச்ச வித்தி லோகர்த்தே மாதவம் அப்படின்னு சொல்றார். ம த வ 3 எழுத்து இருக்கு. ம அப்படிங்கிறது மௌனம், த அப்படிங்கிறது தியானம், வ அப்படிங்கிறது யோகம். எவனொருவன் மௌனமான தியான யோகத்தினால அடையப்படக்கூடியவனோ அவனுக்கு பேர் தான் மாதவன் அப்படின்னு சொல்றார். மௌனமான தியான யோகம்னா என்னது, யோகம்னா தெரியும், தியான யோகம்னாலும் தெரியும். மௌனமான தியான யோகம்னா என்னது, பகவானை தவிர வேற எதையும் தியானம் செய்யாமல் பகவானை மட்டுமே தியானம் செய்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும், பகவான் அடைய முடியும். அப்படின்றதுனால இங்க மாதவ மா வித்யாச்ச ஹரே புரோக்தா தஸ்ய ஈஷோ யதோ பவான் தஸ்மாது மாதவநாமாசி தவஹ சுவாமி இதி சப்தஹ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் ஹரிவம்சத்திலிருந்து ஸ்லோகத்தை எடுத்து கொடுக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, எவனொருவன் மது வித்யா அப்படின்ற வித்தியினால, இல்லைன்னா வித்தியைக்கெல்லாம் உயர்ந்த வித்தியை மது வித்தியா, அந்த வித்தியினுடைய நாதனா இருக்கிறதுனால உனக்கு பேரு மாதவன் அப்படின்னு சொல்றார். இந்த மாதவ அப்படின்ற சப்தமானது நமக்கு விஷ்ணு சாஸ்திரநாமத்துல 3 முறை வரும். 73, 169, 741 இந்த 3 இடத்துல இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்துல இந்த மாதவன்ற சப்தம் வரும். ஒவ்வொரு முறை சப்தம் வரும்போது ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை என்ன பண்ணுவார் நம்மளுக்கு